எல்லோரும் ஐஐடியில் வந்து ஜாயின் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் வருதுன்னா, ஆஃப்டர் 200 years of Mozart, there was no Mozart has produced in the world has never produced a Mozart. After 200 years of Mozart, நான் நினைக்கிறேன் இந்த இன்ஸ்டியூஷனில் 200 இளையராஜா வரணும். 200 இளையராஜா வரணும். எல்லோரும் மியூசிக்கை கற்றுக்கிறதில்ல. மியூசிக்கு மூச்சாக போச்சு எனக்கு. மியூசிக்கை யாராவது வந்து என்னை வந்து, சார் அந்த பாட்டு என்ன பிரமாதமாக போட்டிங்கன்னா மியூசிக் ரொம்ப நல்லா போடுறீங்கன்னு சொன்னால், யாரையாவது பார்த்து, சார் நீங்கள் நல்லா மூச்சு இழுக்கிறீங்கன்னு சொல்லுவோமா? நல்லா அப்போ ஏதோ ஒரு கோளாறு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? நல்லா மூச்சு விடுறீங்க சார், நல்லா மூச்சு விடுறீங்கன்னா எப்படி அது நேச்சுரலாக நடக்குது. அதே மாதிரி மியூசிக் வந்து எனக்கு நேச்சுரலாக நடக்கிறது போய் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்கிறதுல இந்த சர்டிஃபிகேட்டுக்காக நம்ம இல்லை. ஆனால் இங்கேருந்து இந்த இன்ஸ்டியூஷன்லேருந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும். சர்டிஃபிகேட் இருக்குது, டிப்ளமோ இருக்குது, டிகிரிஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. கிராமத்திலிருந்து ஒன்றுமே தெரியாத கிராமத்திலிருந்து எல்லாம் கற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்து நாம் ரொம்ப ஆலோசனை பண்ணி இதை வந்து ஐஐடியோட ஜாயிண்ட் இதாக வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம். இது இந்தியாவிலிருந்து பாரதியார் சொன்னால், சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர்னா. நீங்கள் 8 திக்கும் போங்க, போயிட்டு கலை செல்வங்கள் என்னென்ன இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அதையெல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து இந்தியாவில் நமது மண்ணில் சேருங்கள் என்று சொன்னார். அது தவறு. சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்களை அங்கு கொண்டு சேர்ப்பீர். அந்த மாதிரி வரணும் இந்த சென்டர் அந்த மாதிரி வரணும். அதுக்காக தான் இன்று வந்து எனக்கு ஒரு முக்கியமான நாள். இன்று பேசியபடி நாங்கள் திட்டமிட்டபடி இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. காமகோட்டி சார் அங்கேருந்து வரும்பொழுதே என்ன ரிக்வெஸ்ட் பண்ணதுனால அந்த ஜனனி ஜனனி பாட்டை நான் பாடினேன். தேங்க்யூ வெரி மச். அண்ட் இந்த சென்டர் வந்து நல்லபடியாக வரும். அதுக்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது என்பதற்கு உங்களுடைய அமைதியான நீங்கள் கேட்கின்ற நீங்கள் அமர்ந்திருக்கிற முறையிலிருந்து, நீங்கள் வரவேற்ற முறையிலிருந்து, நீங்கள் ஒவ்வொருவரும் நடந்து கொண்ட முறையிலிருந்து நான் அறிந்து கொண்டேன். இறைவன் என்றும் நம்மோடு இருப்பான், நமக்கு வழிகாட்டுவான் என்பதில் எனக்கு எள்ளளவும் ஐயமில்லை. வாழ்க அனைவரும். நன்றி, வணக்கம்.